ஹே கைஸ் 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹாரர் மூவியான ஈவில் டெட் படத்துக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். படம் பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸில் இது 6வது படம். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் கூட ஞாபகத்துக்கு இந்த ஈவில் டெட் படத்துக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை செகண்ட் ஷோ கூட்டுன்னு போனது. இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சனா அரண்மனை படம் பார்த்து தான் வளர்ந்து வைப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ ஹாரர் மூவியே கிடையாது. 90s கிட்ஸ் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் போன்ற கொடூரமான ஹாரர் மூவி பார்த்து தான் வளர்ந்து இருக்கோம். ஓகே, இந்த ஈவில் டெட் பர்ன் மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோயின் இறந்து போன ஹஸ்பண்டோட ஃபியூனரலை முடிச்சுட்டு அவங்களோட மாமனார் வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிது. ஸோ அங்கேருந்து எப்படி ஹீரோயின் தப்பிக்கிறாங்கன்றது தான் கதையே. படத்தில் ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்லாம் நிறைய இருக்காது. ஒரு 2-3 சீன் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு எல்லா பேயும் போட்டு தள்ளுவாங்க. ஒரு சீனில் பேய் பிடிச்ச மாமனார் அவரோட 2வது பையனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன், சா, ராங் டர்ன்ற மூவிலாம் பிடிக்கும்னா இந்த மூவியை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன், படம் வந்து 18+, ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த படம் இருக்கும். நீங்கள் எதனா இன்டர்வல் அப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா வெளியிலேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடுங்க. அண்ட் ஸ்நாக்ஸை மட்டும் படத்துக்கு எடுத்துன்னு போயிடாதீங்க.